ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன நம்ம சேனல்ல ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட் இன் பாட் மெத்தட்ல அள்ளிச்செடி எப்படி நடுறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாட்கில் வளர்ப்பு முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமானதுதான். அதோட அளவுகள் மட்டும்தான் இதுல பிரச்சனை, மத்தபடி எல்லாமே ஈஸியான மெத்தட் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி அள்ளிச்செடி நடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் நடுறதுக்கு எடுத்துக்கிற கண்டெய்னர் இந்த அளவு தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, நம்ம என்ன பேரோ அந்த ஐடியை வந்து மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு ஒயிட்னர் எங்க வச்சேன்னே தெரியலங்க, அதனால நான் மார்க்கர்ல எழுதுறேன். பட் மார்க்கர்லாம் நிக்காது, ஒயிட்னரே அப்பப்போ அழிஞ்சு போயிடும். ஸோ உங்களோட நேமை கண்டிப்பாக அதில் எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பாட் மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேயே ஒரு கோடு இருக்கும் பாருங்கள். கீழே உள் பக்கமாக ஒரு கோடு, அதே மாதிரி மேலே ஒரு கோடு இருக்கும். அதை நம்ம ஒரு அளவாக எடுத்து கூட பண்ணலாம். இந்த கீழ் அளவு கோடு வரைக்கும் தான் நான் இப்போ எருவையும் டிஏபியும் போட போகிறேன். அதுக்கு மேல் ஃபுல்லாக நம்ம மண் நிரப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், டிஏபி வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். அந்த 4 விரலுக்கு உள்ளார எவ்வளோ நிற்குதோ அவ்வளோதான். இது தாராளமாக போதுங்க. டிஏபி வந்து அதிகமாக போட்டிங்கன்னா செடி வெந்து போயிடும். அதே சமயம் டிஏபி போடலைன்னா பூவும் அந்தளவுக்கு எடுக்காது. மீன்களுக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தாராளமாக நான் பாட் இன் பாட் மெத்தட் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறது எரு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கல் மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோட கையில் பொதுவாக நம்ம கையில் 2 கை அள்ளி போட்டிங்கன்னா அந்த கோடு வரைக்கும் வந்துடும். இப்போ நான் பயன்படுத்துறது வந்து மாட்டேரு, நல்லாவே காஞ்சது. ஆட்டேரு வந்து பயன்படுத்தலாம், பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக பயன்படுத்தணும். முக்கியமாக இந்த மாட்டேரு வந்து நல்லா காஞ்சதாக இருக்கணும். ஈரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு எருவை நிறச்சிட்டு இதுக்கு மேலே போட போகிறது நம்ம மண் தான் அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ உள்ள டிஏபி இருக்குங்களா, மேலே எரு போட்டோம். இது ஜஸ்ட் இந்த மாதிரி குலுக்கி விடுங்க, சும்மா கையெல்லாம் வைக்க வேண்டாம். ஏன்னா டிஏபி கொஞ்சம் காட்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும். அவ்வளோதாங்க, குலுக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே மண்ணையும் டிஏபி எருவையும் எக்காரத்தை கொண்டு கலக்கக்கூடாது. கல் பெரிய கல் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் எருவை அப்படியே மேலே மண்ணை போடுங்க. மண் என்ன கேட்டிங்கன்னா, தோட்டத்தை மண் சூப்பராக இருக்கும். உங்கள் வீடை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே போதும். நான் களிமண் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அழுகி போயிடுதுங்க எனக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கேப் விட்டுருங்க. 1 இன்ச், ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேலே வந்து கேப் இருக்கணும். இப்போ அடுத்தது, இந்த கொட்டியிருக்க மண்ணை வந்து நல்லா இந்த மாதிரி உங்கள் விரலில் பயன்படுத்தி சின்ன குழியாக எடுத்துக்கோங்க. பிளான்ட் சைஸை பொறுத்து, அந்த வேரோட சைஸை பொறுத்து இந்த மாதிரி குழி எடுத்துக்கோங்க. நம்ம ஒன்றும் உள்ளே வச்சு வேரை வந்து துணிக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் மேலாப்பில் அந்த வேரை வச்சுட்டு, இதில் முக்கியமான விஷயம் அந்த குருத்து இருக்கும் பாருங்கள், க்ரௌனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேலே வர நுனி குருத்து புதுசாக இலை வரத்துக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து எக்காரணத்தை கொண்டு மண்ணுக்குள்ளே போகக்கூடாது. அந்த குருத்து வந்து நம்ம பார்க்கும்போது தெரியணும். தண்ணிக்குள்ளே இருக்கலாம், பட் மண்ணுக்குள்ளே போட்டு அமர்த்திட்டீங்க அப்படின்னா அந்த குருத்து வந்து மேலே வராது. அதனால் அந்த வேர் அளவை மட்டும் நீங்கள் அந்த கிழங்கு மட்டும் உள்ளே போகிற மாதிரி மண்ணுக்குள்ளே செட் பண்ணி கொடுத்துருங்க. இவ்வளோதாங்க. இவ்வளவே தான் நம்ம லில்லியோட வாட்டர் லில்லிஸ்க்கு மண் கலவையும் ரெடியும். பாருங்கள், இப்போ நான் நட்டு வச்சுருந்தாலுமே மேலே அந்த குருத்து தெரியுது பார்த்தீங்களா. 2-3 டேஸில் அப்படியே நல்லாவே வேர் பிடிச்சிக்கோங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் இப்போ வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். 2-3 டேஸில் நல்லாவே வேர் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதை ரொம்ப ரொம்ப கவனமாக தண்ணிக்குள்ளே இறக்கணும். நான் வந்து ஒரு ஸ்விம்மிங் டப் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளார எவ்வளோ பொறுமையாக வைக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக நீங்கள் இறக்கி கொடுத்துருங்க. இதே தான் ஒரு டப், ஒரு பெரிய டப்குள்ளே வைக்கிறதும் இதே தான். வேணால் பாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓஹஸ்லேயோ இல்லை எதுலையோ தண்ணி பிடிச்சி ஊற்றுறதுனாலும் மெதுவாக பிடிச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அப்படியே கிராஜுவலாக தண்ணி ஏறும். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்கே நடப்பாருங்க. ஏன்னா ஈவினிங் அந்த வெயில் கம்மியாக இருக்கிறதுனால வேறு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கும். மார்னிங் அந்த வெயிலுக்கு அது அடாப்ட் ஆகிக்கும் அதுக்கப்புறமா. ஸோ இந்த மத்தியான வெயில் இந்த மாதிரி நடுறதை தவிர்த்துக்கோங்க. பாட் இன் பாட் மெத்தட் இவ்வளோ தாங்க. டைரக்ட் மெத்தட் நடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதுலேயும் ஒரு சில டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்சல் வாங்கினதுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, பார்சல் வாங்கிட்டு உடனே அதை பிரிக்காமல் ஒரு 2 நிமிஷம் நார்மல் ஏரில், ஃபேன் காற்றுல இல்லைங்க, நார்மல் காற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நீங்கள் நடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுற வரைக்குமே அது தண்ணியிலேயே இருக்கணும். 5 நிமிஷம் தாங்க அதிகபட்சம். ஒரு மீன் எப்படி இருக்கும் அதே போல் தான் இந்த வாட்டர் லில்லிஸ், லோட்டஸ் எல்லாமே. தண்ணி விட்டு வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வாடி போயிடும். ஸோ அதனால் தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
மண் பார்த்தீங்க அப்படின்னா செம்மண் ஓகே, நார்மல் உங்கள் வீடை சுற்றி இருக்க மண் ஓகே. களிமண் வந்து எனக்கு செட் ஆகலைங்க. வாட்டர் லில்லிஸ்க்கு கொஞ்சம் களிமண் எனக்கு வந்து அழுகி போகிற மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு ஊரை பொறுத்து, அவங்களோட அந்த மண்ணோட ஃபர்டிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு சந்தேகம், டிஏபி கொடுக்கறதுனால மீன்கள் விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக விடலாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்லேயே எனக்கு எப்படியும் 100-200 மீன்கள் இருக்கும். டிஏபி நம்ம உள்ளே தானே வச்சுருக்கோம், அதனால் அது மெதுவாக தான் கரையும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே நம்ம பெரிய பாட்டில் வைக்கும்போது, அதாவது டைரக்ட் மெத்தடில் வைக்கும்போது, கப்பீஸ் வந்து அதிக வெயில் டைம்லலாம் சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாட்டு மீன்கள் வேணால் பயன்படுத்திக்கோங்க. அதுவுமே இந்த சம்மர் டைம்ஸ்லலாம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுவுமே இப்போல்லாம் வந்து சர்வை பண்ண முடியறதில்ல. கண்டிப்பாக அசோலா போடுங்க, இல்லைனா கொசு வந்து முட்டை வச்சிடும், கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அசோலாவோ இல்லை மீன்களோ விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து அள்ளி தாமரைகள் பற்றின அப்டேட்ஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களோட சஜஷனையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவையாக இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட லோட்டஸ் அப்புறம் அள்ளி செடிகள்லாம் ரொம்ப குவாலிட்டியாக கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதுங்க. இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டுட்டோரியல்லேருந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நம்ம சைட்லேருந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. நிறைய பேரோட கனவாக இருக்கும் அள்ளி தாமரை வீட்டில் வளர்க்கணும், ஆனால் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாள் தயக்கமாக இருப்பீங்க. ஸோ இனியும் தயங்க வேண்டாம். தாராளமாக உங்கள் மொட்டை மாடியில் ஒரு ரோஜாப்பூ செடி வளர்க்கக்கூடிய இடத்துலையும் ஒரு அள்ளி செடி வளர்க்கலாங்க. நம்ம கஸ்டமர்ஸ்க்குன்னே தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. வாய்ஸ் சேட்லேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் டெக்ஸ்ட் மூலமாகவும் எல்லா விதமான சப்போர்ட் என்னோடய சைட்லேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்து என்ன மாதிரி டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.